மிக மூர்க்கமா முக்குளத்தோர் சமூகம் வந்து அந்த சமூக இளைஞர்கள் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து அந்த தேவர் ஜெயந்தியா இருக்கட்டும், அந்த சமூகத்துக்கு இடையில பல சாதி சங்க தலைவர்கள உருவாக்குறதா இருக்கட்டும், சாதி வெறியா படம் எடுக்கிறதா இருக்கட்டும், தேவர் தலித்துங்கிற பிரச்சனைய ஊக்குவிக்கிறது, அங்கேயும் போய் தலித்துகள வில்லனா காட்டுறது, திருமாவ வில்லனா காட்டுறது, என்னெல்லாம் ஒரு காலத்துல வன்னியர் சமூகத்துக்கு நடந்துச்சோ, அது அத்தனையும் இன்னைக்கு முக்குளத்தோர் சமூகத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. முக்குளத்தோர் சமூகத்து இளைஞர்கள நாசப்படுத்த மிக தீவிரமா வேலை செஞ்சுகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ். அப்போ அந்த நேரத்துல வந்து இசக்கி ராஜா வந்து என் சமூக இளைஞர்கள் வந்து படிக்கணும், நல்ல வேலைக்கு போணும், நல்ல வேலைக்கு போகிறதெல்லாம் தாண்டி நீதிபதி ஆகணும் அப்படின்னு பேசும்போது, நிச்சயம் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல், இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் இசக்கி ராஜாவோட இந்த பேச்சை ரசிக்க மாட்டாங்க. ஒண்ணு எதிர்க்க பார்ப்பாங்க, மிரட்டுவாங்க, அல்லது அனைத்து அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. இசக்கி ராஜா மீது அக்கறையோட இந்த பதிவுல பேசுறோம். இசக்கி ராஜா எச்சரிக்கையோட இருந்து, இதே சமூக அக்கறையோட உன் சாதி மீதே நீ அக்கறை வச்சுக்கோ. உன் சாதி இளைஞர்களை வளர்க்கவே நீ பேசு. தப்பே கிடையாது. ஆனா, அதுல தெளிவாவும், உறுதியாவும் இருக்கணும் அப்படிங்கிறத இசக்கி ராஜாக்கு ஒரு வேண்டுகோளாவும், கவன ஈர்ப்பாவும் இந்த பதிவுல நம்ம சொல்ல வரோம்.